வணக்கம் நண்பர்களே. 60 வயதுக்கு பிறகு நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு சரியாக இருக்கணும். அதுலேயும் நம்ம தினமும் சாப்பிடக்கூடிய பழங்கள் சிறப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். ஸோ முக்கியமாக நம்மளுடைய 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெரியவர்கள் கட்டாயம் சாப்பிட வேண்டிய 4 அற்புதமான பழங்களை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியமும் கூட செய்யும். நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய பழம் என்னென்னா ஆப்பிள் பழம். நம்மளுடைய பெரியவர்கள் சொல்ல நம்ம கேட்டிருப்போம், ஒரு ஆப்பிளை நம்ம தினமும் சாப்பிட்டோம்னா நம்ம டாக்டரே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது உண்மைதாங்க. ஆப்பிளை நம்ம டெய்லி நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா டாக்டரை பார்க்க வேண்டிய அவசியம் வரவே செய்யாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஆப்பிளில் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பழம்தான் ஆப்பிள். எல்லாருக்குமே தெரியும் ஆப்பிள் சாப்பிட்டோம்னா நம்ம ஆரோக்கியமாக இருப்போம்னு. ஆப்பிளில் என்ன இருக்குதுன்னா சலபிள் ஃபைபர்ஸ் இருக்குது. அதாவது நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இது நம்மளுடைய இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பழம்தாங்க. இதில் பேட் கொலஸ்ட்ராலை குறைக்கிறக்கூடிய சக்தி இந்த ஆப்பிள் பழத்துக்கு இருக்குது. ஸோ சார்ந்த இதய நோய்களை தடுக்கிற சக்தி இந்த ஆப்பிள் பழத்துக்கு இருக்குது. ஆப்பிளை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஜீரணம் சுலபமாக நடக்க ஆரம்பிக்கும். இரத்த சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் இருக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி மூளையோடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும். நம்மளுடைய உடல் எடை கட்டுப்பாட்டில் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஆப்பிளை நம்ம சாப்பிடக்கூடிய நேரம் என்னென்னா காலை நேரம். காலையில் வெறும் வயிற்றில் ஒரு ஆப்பிள் அல்லது மதியானம் உணவுக்கு பிறகு ஒரு சிறிய துண்டு ஆப்பிளை சாப்பிட்டுட்டு வரலாம். இல்லை நம்ம ஜூஸாகவும் எடுத்துக்கிறலாம். அதாவது நம்ம ஜூஸாக எடுத்துக்கிறத விட நம்ம பழமாக அப்படியே கடித்து சாப்பிட்றதுல தான் நம்மளுக்கு முழுமையான ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். முடிஞ்ச அளவு நம்ம பழங்களை பழமாக கடித்து சாப்பிட பாருங்கள். ஜூஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது யூரினாக போக ஆரம்பிச்சிடும். ஸோ சத்துக்கள் நமக்கு கிடைக்காது. முடிஞ்ச அளவு பழங்கள் அனைத்தையுமே கடித்து சாப்பிட பாருங்கள். இரண்டாவது பழம் என்னன்னா வாழைப்பழம். இது நம்மளுடைய நரம்புகளுக்கு நல்ல பலத்தை கொடுக்கக்கூடிய பழம்தான் வாழைப்பழம். 60 வயசுக்கு அப்புறம் பலருக்கும் நரம்பு பலம் குறைய ஆரம்பிக்கும். கால்களில் வலி ஏற்படும், தசைகளில் வலி ஏற்படும். இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே நல்ல தீர்வை கொடுக்கக்கூடியது வாழைப்பழம் தான். வாழைப்பழம் ஒரு மருந்து மாதிரி உங்களுக்கு வேலை செய்யும். நம்ம கால் வலி, நரம்பு வலி, கால்களில் பலப்படுத்துறதுக்கு நிறைய மருந்து மாத்திரைகள் சாப்பிடுவோம். அதை எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு வாழைப்பழத்தை நீங்கள் ரெகுலராக சாப்பிடுங்க. உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் அனைத்துமே சரியாயிடும். கால்வலி, தசைப்பிடிப்பு, இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வை கொடுக்கக்கூடியது வாழைப்பழம். வாழைப்பழம் சாப்பிட்றதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்டும் உங்களுக்கு வராது. ஆனால் நீங்கள் மாத்திரை மருந்து சாப்பிட உங்களுக்கு உடலில் வேறு மாதிரியான வியாதிகள் வர ஆரம்பிக்கும். கிட்னி ஃபெயிலியர், இந்த மாதிரி சிறுநீரகத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மாத்திரை மருந்துகளை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பழங்களை எடுத்துக்கிறங்க. வாழைப்பழத்தில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது, மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது. இது நரம்பு மற்றும் தசைகளை இயக்குவதற்கு தேவையான 2 முக்கியமான கனிமங்களை கொண்டது வாழைப்பழம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாழைப்பழத்தை தான் நம்ம எடுத்துக்கிறோங்க. வாழைப்பழம் சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் ஏற்படுதுன்னா ரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்துறதுக்கு இது உதவி பண்ணுது. நம்மளுடைய இதயத்துக்கு நல்லது. அதே மாதிரி உடலுக்கு நல்ல பலத்தை கொடுக்கக்கூடியது. சீரணத்தை சீராக வைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சர்க்கரை நோயாளிகள், அது சர்க்கரை இருக்கிறவங்க தினமும் அரை வாழைப்பழம் சாப்பிட்டாவே அவங்களுக்கு போதுமானது. முழுமையாக அவங்க தவிர்க்க வேண்டியதில்லை. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சுகர் இருக்கவங்க, அதாவது சர்க்கரை நோயாளிகள் வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இருக்காதீங்க. வாழைப்பழத்தை நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். ஆனால் அரை வாழைப்பழம்ங்கிறது உங்களுக்கு போதுமானது. அடுத்த பழம் என்னென்னா ஆரஞ்சு பழம். ஆரஞ்சு பழம்னாவே எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். அதில் என்னென்ன இருக்குன்னா விட்டமின் சி இருக்கும்னு அனைவருக்கும் தெரிஞ்சது. அதையும் தாண்டி பல ஊட்டச்சத்துக்கள் ஆரஞ்சு பழத்தில் இருக்குது. அதாவது நம்மளுடைய மூத்த குடிமக்கள், அதாவது 60 வயசுக்கு மேலே உள்ளவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு இந்த ஆரஞ்சு பழம் உதவியாக இருக்கும். ஏன்னா வயது ஆக ஆக நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே நம்ம உடலில் குறைய ஆரம்பிச்சிடும். அந்த இம்யூன் சிஸ்டமே
ரொம்ப கம்மியாக இருக்கும். இதனால் அவங்களுக்கு அடிக்கடி நோய்வாய்ப்படுவாங்க. அதாவது சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும், ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஆரஞ்சு பழத்தை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு விட்டமின் சி வந்து உங்கள் உடல் ஃபுல்லாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிடும். எந்த ஒரு உங்களுக்கு காய்ச்சலோ சளியோ வந்து அடிக்கடி வராது. ஸோ அது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். முடிஞ்ச அளவுக்கு ஆரஞ்சு பழத்தை நீங்கள் ரெகுலராக சாப்பிட பாருங்கள். அடுத்து இந்த ஆரஞ்சு பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து அதிக அளவில் நிறைஞ்சிருக்குது. அதனால் நம்மளுடைய சருமத்திற்கு நல்ல ஒரு க்ளோயிங்கான ஸ்கின்னை கொடுக்கறதுக்கும் நம்ம தோள்களை வந்து நல்லா பளபளன்னு வச்சுக்கிறதுக்கும் இது உதவி பண்ணுது. ஆரஞ்சு பழம் மற்றும் மொசாம்பி இது ரெண்டுமே வந்து விட்டமின் சி வந்து அதிகமாக கொண்டதுன்னு நம்ம சொன்னோம். இது வந்து நான் எந்த நேரத்தில் சாப்பிடணும்னா மாலை நேரத்தில் வந்து சாப்பிட்றது நல்லது, இல்லைனா மதியான நேரத்தில் சாப்பிட்றது நல்லது. அடுத்து நம்ம பார்க்க போகிற பழம் வந்து மாதுளம்பழம் தான். மாதுளம்பழத்தில் வந்து பியூனிகாலாஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்து வந்து அந்த பழத்தில் இருக்குது. இந்த சத்து வந்து இதய நரம்புகளை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே கரைச்சி வெளியேற்ற தன்மை நம்ம மாதுளம்பழத்துக்கு இருக்குது. மாதுளம்பழத்தை நம்ம தொடர்ந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வரும் பொழுது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். நம்ம உடலில் ரத்த எண்ணிக்கைகள் அதிகமாகும். அதாவது ரெட் பிளட் செல்லுன்னு சொல்லுவோம்ல, அதனுடைய கவுண்ட் அதிகமாகும். அதாவது ஹீமோகுளோபின் ஹெச்பி லெவலும் அதிகரிக்க செய்யும். இதனால் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய இரத்த சோகை இது எல்லாமே கம்மியாக ஆரம்பிக்கும். இரத்த சோகையை குணப்படுத்துகிற தன்மை மாதுளம்பழத்துக்கு இருக்குது. நம்ம ரெகுலராக மாதுளம்பழத்தை உடைச்சோ இல்லை ஜூஸாவோ எடுத்துக்கலாம். ஆனால் ஜூஸாக எடுக்கிறத விட உடைச்சி சாப்பிட்றது மிகவும் ஆரோக்கியமானது. முடிஞ்ச அளவுக்கு மாதுளம்பழத்தை உடைச்சு சாப்பிட பாருங்க. மாதுளம்பழம் ரத்தத்தில் உள்ள கொழுப்பை அளவை குறைச்சி நரம்புகளில் ஏற்படக்கூடிய அந்த அடைப்புகளை நீக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அதாவது இதய நோய், உயர் ரத்த அழுத்தம் போன்ற அனைத்து பிரச்சனைகளையுமே தடுக்கக்கூடிய சக்திகள் கொண்டது இந்த மாதுளம்பழம். அடுத்து நினைவாற்றலை மேம்படுத்துறதுக்கு மாதுளம்பழம் உதவி பண்ணுது. மாதுளையில் இருக்கக்கூடிய அந்த பாலிஃபீனால்கள் வந்து மூளை செல்களுக்கு ஊட்டச்சத்தை அளிக்கக்கூடியது. இதனால் நினைவாற்றல் அதிகரிக்க செய்யும். அது 60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு இந்த மாதுளம்பழம் மிகவும் சிறந்தது. நினைவாற்றலை அதிகரிக்கிறதுக்கு அது மிகவும் சிறந்தது. ஸோ முடிஞ்ச அளவு மாதுளம்பழத்தை சாப்பிடுங்க. அடுத்து ஏதாவது ஒரு காயம் நம்ம மேலே ஏற்பட்டுச்சுன்னா, இப்போ திடீர்னு நம்ம நடந்துகிட்டு இருக்கோம், கீழே விழுந்துட்டோம், ஒரு காயம் ஏற்படுதுன்னா அந்த காயத்தை விரைவில் ஆற்றும் தன்மையும் இந்த மாதுளம்பழத்துக்கு இருக்குது. மாதுளம்பழத்தை நம்ம அடிக்கடி சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் சக்தியை அதிகரிக்க செய்யும். ஸோ காயங்கள் வந்து விரைவில் குணமாகும். அடுத்து ரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுக்கு மாதுளம்பழம் உதவி பண்ணுது. மாதுளை ஜூஸில் உள்ள அந்த பியூனிகாலைன்ஸ் மற்றும் எலாசிக் ஆசிட் என்ற 2 இயற்கை வேதிப்பொருட்கள் வந்து இருக்குது. ஸோ அது ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த நச்சுக்களையும் வெளியேற்றத்துக்கு பயன்படுது. மாதுளையில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு சத்து உடலில் இருக்கக்கூடிய அந்த இரத்தத்தை அதிகரிக்க செய்யவும், சோர்வை நீக்கவும், நம்மளுக்கு பலவீனம், தலை போன்ற பிரச்சனையை தடுக்கிறதுக்கும் உதவி பண்ணுது. அடுத்து இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது உதவி பண்ணுது. மாதுளம்பழத்தில் விட்டமின் சி, விட்டமின் கே மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது எல்லாமே அதிக அளவில் இருக்குது. இதனால் நம்மளுடைய உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. மாதுளம் பழத்தில் இருக்கக்கூடிய அந்த விதை இருக்குல்ல, அந்த விதையில் வந்து நார்ச்சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது. ஸோ இது நம்மளுக்கு ஜீரணத்தை சீராக்கி மலச்சிக்கல் பிரச்சனையை தடுக்கிறதுக்கு உதவி பண்ணுது. மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிற அந்த பெரியவங்க இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது அந்த மலச்சிக்கல் பிரச்சனையிலேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியேறி வரலாம். அடுத்து வந்து பெண்களுக்கு ஹார்மோன் வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு இந்த மாதுளம்பழம் உதவி பண்ணுது. அதாவது ஹார்மோன்கள் நிறைய ஹார்மோன் பிரச்சனைனால தைராய்டு பிரச்சனை, மொனோபாஸ் பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாமே பெண்களுக்கு ஏற்படுது. ஸோ இந்த ஹார்மோனை வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து மாதுளம்பழத்தை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரலாம். அதே சமயம் நம்மளுடைய சருமத்தை வந்து நல்லா பிரகாசமாகவும் இளமையாகவும் வச்சுக்கிறதுக்கு மாதுளம்பழம் உதவி பண்ணுது. அடுத்து நம்மளுடைய ஏன்னா விட்டமின் ஏ வந்து இருக்குதுல்ல, அதனால நம்மளுடைய கண்ணுக்கு, அதாவது முகங்களில் ஏற்படக்கூடிய அந்த சுருக்கங்கள் எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கு மாதுளம்பழம் வந்து பெரிதும் உதவியாக இருக்குது. வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த முகச் சுருக்கங்கள் அனைத்தையுமே சரி பண்ணும் தன்மை, கண் பார்வையை சீராக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே மாதுளம்பழம் பயன்படுது. அடுத்து முக்கியமான ஒரு நன்மை என்னென்னா, புற்றுநோயை எதிர்த்து போராடும் தன்மை கொண்டது இந்த மாதுளம்பழம். பல ஆய்வுகள் வந்து என்ன சொல்லுது,
செய்யுதுன்னா மாதுளம்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை பொருட்கள் வந்து புரோஸ்டேட் கேன்சரையும் பிரஸ்ட் கேன்சரையும் தடுக்கிற தன்மை வந்து மாதுளம்பழத்துக்கு இருக்குது. ஸோ புற்றுநோயை தடுக்கும் தன்மை கொண்டது மாதுளம்பழம். இந்த பழத்தை எப்படி சாப்பிட்லான்னு பார்க்கலாம். இந்த பழத்தை வந்து ஒரு முழு பழமாகவோ இல்லைன்னா அரை பழமாகவோ எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம். ஒரு நாளைக்கு அரை இல்லைன்னா ஒன்றுங்கிறது ரொம்ப போதுமானது. இது காலை உணவுக்கு பிறகு சாப்பிடலாம். இல்லைன்னா மாலை நேரத்தில் சாப்பிட்றது ரொம்ப சிறந்தது. இது ஜூஸாகவும் குடிக்கலாம். ஆனால் சர்க்கரை சேர்க்காம நீங்கள் எடுத்துக்கிறணும். இதை விதையோடு சாப்பிட்றதா உங்களுக்கு முழு நன்மைகள் கிடைக்கும். ஸோ விதைகளை நீக்கிறது இந்த மாதிரி எதுவும் செய்யாதீங்க. விதைகளோடு மென்று சாப்பிடுங்க. உங்களுக்கு வந்து ஆரோக்கியம் கூட செய்யும். அடுத்து பார்க்கக்கூடிய பழம் என்னன்னா திராட்சை பழம்தாங்க. நம்மளுடைய இளமையை மீட்டு தரக்கூடிய தன்மை திராட்சை பழத்துக்கு இருக்குது. திராட்சையில் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்வெராட்ரால் சொல்லக்கூடிய சத்து வந்து நம்ம உடலில் உள்ள பழுதான செல்களை வந்து புதுப்பிக்கிற தன்மை அதுக்கு இருக்குது. திராட்சை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன நன்மைகள் ஏற்படுதுன்னா இதயத்தை பாதுகாக்குது. மூளை அதாவது நினைவாற்றலை அதிகரிக்கிறதுக்கும் மூளையை பாதுகாக்கவும் செய்யும். தோல் முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு திராட்சை வந்து பயன்படுது. உடலில் இருக்கக்கூடிய நச்சுகளையும் வெளியேற்றுது. அதில் முக்கியமாக இந்த கருப்பு திராட்சை பிளாக் கிரேப்ஸ் இருக்குல்ல, அந்த கருப்பு திராட்சையில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் வந்து அதிக அளவில் இருக்குது. சிறிதளவு தினமும் நம்ம சாப்பிட்டாவே நம்மளுக்கு பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்கக்கூடியது. நம்ம உடலில் பெரிய அளவில் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடியது இந்த கருப்பு திராட்சை. மிக அதிகமாக சாப்பிட்டால் சர்க்கரை அளவை அதிகரிக்கலாம். ஸோ வந்து அளவோடு சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். ஸோ அளவுங்கிறது இந்த ஹெல்த் டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தினசரி பழ அட்டவணை கொடுக்குறேன். காலையில் வந்து ஆப்பிள் பழம் சாப்பிடுங்க. மதியானம் வந்து ஆரஞ்சு பழமும் மாதுளம் பழமும் எடுத்துக்கிறேங்க. மாலை நேரத்தில் வந்து வாழைப்பழம் இல்லைன்னா திராட்சை பழத்தை சாப்பிடுங்க. தினமும் போதுமான அளவு தண்ணி குடிங்க. சரியான தூக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம். தினமும் வந்து 2-3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறேங்க. 7-8 மணி நேரம் வந்து தூக்கத்தை எடுத்துக்கிறேங்க. தூக்கம்ங்கிறது மிகவும் முக்கியமானது. அது கூடவே சின்ன சின்ன எக்ஸசைஸும் பண்ணுங்க. உடற்பயிற்சி செய்யுங்க. அதாவது 30 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 15 நிமிஷம் உங்களுக்கு டைம் கிடைக்கிற மாதிரி பார்த்து உடற்பயிற்சி செய்யுங்க. ஜஸ்ட் வாக்கிங் போங்க. இல்லைன்னா உட்காந்து யோகா பண்ணுங்க. இல்லைன்னா தியானம் பண்ணுங்க. இந்த பழங்களையும் அது கூட சேர்த்து எடுத்துக்கிறங்க. இந்த அனைத்து டிப்ஸுமே மிகவும் முக்கியமானது. இதை ஃபாலோ பண்ணுங்க. 100 வயது வரைக்கும் ஆரோக்கியமாக வாழலாம். 60 வயசுக்கு பிறகு நம்ம உடம்பு நம்ம சொல்கிற மாதிரி கேட்கணும்னா இப்போவே சின்ன சின்ன மாற்றங்களை பண்ணுங்க. இந்த 4 பழங்களையும் தினசரி சாப்பிடுங்க. நோயே வராது. பலம் குறையவே செய்யாது. நீங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.